கிண்டி சுவாமிநாதன். வணக்கம். பிதுர் சாபத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். முன்னோருக்கு செய்யக்கூடிய கடன்களில் மிக முக்கியமானது மாலையபட்சம். இந்த மாலையபட்சத்தில் வரக்கூடிய 16 நாட்களும் வெங்காயம், பூண்டு போன்ற லகரி வஸ்துக்கள் இல்லாமல் உணவருந்த வேண்டும். அமாவாசை போன்ற தினங்களிலும் இந்த வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை சேர்க்காமல் இருக்க வேண்டும். நம் முன்னோர்கள் எல்லாம் நாட்டு வகை காய்கறிகளையே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நமக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் இருக்கக்கூடிய காய்கறிகள் கிடைக்கிறது. அதையெல்லாம் நாம் முன்னோர் கடன்களில் சேர்த்து கொள்ளுவது கிடையாது. காதல் திருமணம், விபத்து போன்றவர்களை பற்றி பேசினோம். அதேபோல் திருமண தடை, காதலிக்கவும் முடியாமல் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் முதிர் கன்னியாக 45 வயது 60 வயது போன்ற பெண்களை இன்று நாம் பார்க்கிறோம். இவருடைய தாய் தந்தையினர் இவர்களை விட்டு சென்ற பிறகு தனிமையில் வாழக்கூடிய முதிர்கன்னிகள் பார்க்கிறோம். அதேபோல் ஆண்களும் 40 வயது 60 வயதில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் யாராவது ஒரு உறவினரிடத்திலே ஒட்டிக்கொண்டு அண்டிக்கொண்டு பிழப்பை ஓட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்முடைய குழந்தைகள் நல்ல விதமாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு சில விஷயங்களை நாம் தவிர்த்து நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்மளுடைய பேரன்களுக்காக நாம் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து, சந்தோஷங்களை தவிர்த்து அவர்களுக்காக வாழ வேண்டும். நம் முன்னோர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள். நம்முடைய சந்ததி நல்ல விதமாக இருக்க வேண்டும். தர்ப்பணம் செய்கின்ற பொழுது உங்களுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லுகிறீர்கள். அதன் பிறகு உங்களுடைய தந்தையினுடைய அப்பா என்று சொல்லக்கூடிய தாத்தாவினுடைய பெயரை சொல்லுகிறீர்கள். அதற்கு பிறகு கொள்ளு தாத்தா பெயர் சொல்லுகிறீர்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த 3 ஜீவன்களும், அந்த 3 பிதர்களும் திருப்தி அடைந்து உங்களை வாழ்த்துகிறது. அதேபோல் அம்மாவுடைய வம்சாவழியில் இருக்கக்கூடிய அம்மாவழி அப்பா, அம்மாவழி தாத்தா, அம்மாவழி கொள்ளு தாத்தா, அம்மாவழி அம்மா, அம்மாவழி பாட்டி, அம்மாவழி கொள்ளு பாட்டி, இவர்களுக்கும் தர்ப்பணம் செய்ய முடியும். இது உங்களுடைய மகனால் மட்டுமே செய்ய முடியும். நீங்கள் போய் எதுவும் செய்ய முடியாது. இந்த தர்ப்பணம் செய்வதனால் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சில நன்மைகள் அல்ல, இறைவன் உங்களது முன்னால் கை கட்டி நிற்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும். பிதிர் காரியத்தை எவன் ஒருவன் ஒழுங்காகவும் தர்மத்தின்படி நடக்கிறானோ அவன் மட்டுமே வெற்றி அடைய முடியும். தர்மத்தை மீறாமல் நடந்தால் கண்டிப்பாக வெற்றி என்பதே நடக்கும். அந்த அளவுக்கு இந்த பிதுர் காரியம் என்பது மிக முக்கியமானது. உங்களுடைய வாழ்நாளில் இறை வழிபாட்டை விட மிக முக்கியமானது பிதுர் காரியம். உங்கள் தாய் தந்தையினருக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள். குறைந்த வயதில் இறப்பு, தற்கொலை செய்து கொள்வது, துர்மரணம் என்பது நடப்பதும் இந்த பிதுர் காரியம் சரியாக செய்யாமல் பிதுர் தோஷத்தினால் நடப்பதுதான். இதை சரி செய்வதற்கு யமராஜ ஹோமம், திலஹோமம், இதை செய்தால் மட்டுமே இவர்கள் வெற்றி அடைய முடியும். இந்த யமராஜ ஹோமம் என்பது கேரளாவில் செய்யக்கூடியது, திலஹோமம் என்பது தமிழ்நாட்டில் செய்யக்கூடியது. முன்பு ஒரு முறை உங்களுக்காக திருநாவாயா என்று சொல்லக்கூடிய ஒரு கோயிலை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பஞ்சபாண்டவர்கள் திலஹோமம் செய்த இடம், ராமர் திலஹோமம் செய்த இடம் ராமேஸ்வரம். நீர்க்கடன்களை தவறாமல் செய்து வாருங்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, திருமணம், வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம் அனைத்தும் உயர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தீர்களேயானால் எந்த விதத்திலும் நீங்கள் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருக்கலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன்.